அழைத்தார். என் தொலைபேசிக்கு, ஆபீஸ் தொலைபேசிக்கு, தாயகத்துக்கு, நான் அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி பேசுகிறேன். நான் உடனே வணக்கம், என்னையா இது, உங்களை அவசரமாக நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நாளை 11 மணிக்கு நான் சென்னை வருகிறேன். உங்கள் அலுவலகத்திலே வந்து பார்க்க நீங்கள் அங்கே இருப்பீர்களா என்று கேட்டார். Yes, of course, you may come. நான் இருக்கிறேன் என்று மறுநாள் 11 மணிக்கு தாயகத்தில் அறையில் நாற்காலி உட்கார்ந்து இருக்கிறேன். அட்டர்னி ஜெனரல் மிஸ்டர் ஜி ராவ் அங்கே வந்தார். நான் எழுந்து நின்று கும்பிட்டேன். ஐயா உட்காருங்கள், தேநீர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டேன். ஓகே என்றார். நான் உடனே தேநீரை கொண்டு வர சொல்லி அவரிடம் பருக கொடுத்து விட்டு, என்ன விஷயமாக இவ்வளவு அவசரமாக என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? இந்தியாவினுடைய முதன்மை வக்கீல், நீங்கள் ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயம் வைத்திருக்கிறீர்கள். அதனுடைய உரிமையாளர் அனில் அகர்வால் உங்களை ஒரு 15 நிமிடம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்றைக்கு எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அங்கே அகர்வால் வருவார் என்று சொன்னவுடன், மிஸ்டர் ஜியா, யூ ஹேவ் கம் டு ராங் பிளேஸ், ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஐ வில் நெவர் மீட் தட் அகர்வால். நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு டெல்லியிலிருந்து இதற்கு வர வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம், என்னுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். நீங்கள் விரைவில் விடைபெற்றுக் கொள்வது நல்லது என்று முகத்தை தொங்க போட்டுக் கொண்டவராக அட்டர்னி ஜெனரல் எழுந்து வெளியே சென்றார். இதுவும் நடந்தது. இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். இத்தனை முயற்சிகளை மேற்கொண்டவர் ஏன் சாதாரண மக்களை, அன்றாடங்காட்சிகளை 4 ஏக்கர் 5 ஏக்கர் விவசாயம் வைத்துக் கொண்டு நல்ல வருமானமின்றி கைக்கும் வாய்க்கும் எட்டவில்லை என்று கவலைப்படுகிற வேளாண் பெருங்குடி மக்களை அலைகடலில் பயணம் செய்கிற போது திரும்பி வந்தால்தான் உயிரோடு, இல்லையே கடலிலேயே மரணம் என்று போராடி கொண்டிருக்கிற மீனவர்களை, தொழிலாளர் தோழர்களை ஆசை ஊட்டி நேசமுடன் இருப்பதாக காட்டி கரன்சி நோட்டு கட்டுக்களை வாரி இறைத்து இந்த தூத்துக்குடியிலே நாள் தவறாமல் போராட்டம். தூத்துக்குடி மண்ணே, வீர சிதம்பரம் உலவிய பூமியே, உலகத்தில் எதற்கும் அஞ்சாத மாவீரனாக ஒருவன் இருக்கிறான். அவன் தான் திராவிடத்தின் சேனாதிபதி கே சாமி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவன். அவன் 8 துண்டுகளாக வெட்டி நடுநிசையிலே கொலை செய்யப்பட்ட போது அறிஞர் அண்ணா தலையில் அடித்துக் கொண்டு, மாவீரனே, தென்பாண்டி கடல் முத்தே, நீ சென்று விட்டாயா எங்களை விட்டு?